அன்பு தேவ பிள்ளைகளே, இனிய இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்திலும் 3 யோவான் 4வது வசனத்திலே இருந்து, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. யோவான் எழுதும்போது காயுவுக்கு இதை எழுதுகிறார். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், என் பிள்ளைகளை குறித்து எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று. இன்னொரு பகுதியில் சொல்லும்போது, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை கேள்விப்படும் போது, பார்க்கும்போது, கேட்கும்போது, இது ரெண்டும் தான் எனக்கு சந்தோஷம். அன்பானவர்களே, பெற்றோர்களுக்கு உண்டாகும் சந்தோஷம் அது பிள்ளைகளினால் உண்டாகிற சந்தோஷம்தான். இந்த சந்தோஷம் எதின் அடிப்படையில என்று பார்க்கும்போது, பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்பதை கேள்விப்படும் போது, பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்பதை காணும் போது உண்டாகிற சந்தோஷம், அந்த சந்தோஷத்துக்கு ஈடான சந்தோஷம் எதுவுமே இருக்காது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற அநேக காரியங்களை பார்க்கும்போது சந்தோஷம் உண்டாகும். பிள்ளைகள் எல்லாவற்றிலும் முதலிடத்திலே வருகிறார்கள், பிள்ளைகள் நல்ல ஒரு அந்தஸ்திலே இருக்கிறார்கள், பிள்ளைகள் நன்றாக சம்பாதிக்கிறார்கள். இது எல்லாம் பார்க்கிற நேரம் ரொம்ப சந்தோஷம் உண்டாகும். ஆனால் அவை எல்லாவற்றை காட்டிலும் மேலான சந்தோஷம் தெரியுமா? என் பிள்ளை ஏழையா இருந்தாலும், படிப்புல கொஞ்சம் குறைவா இருந்தாலும், என் பிள்ளைகள் சத்தியத்துல நடக்கிறாங்களே, உண்மையான ஆவிக்குரிய பெற்றோர்களின் சந்தோஷமே அதுதான். என் பிள்ளை பெரிய அந்தஸ்துல இருக்கிறான், ஆனா பயங்கரமான போதைக்கு அடிமையானவன், அநியாயமாய் சம்பாதிக்கிறவன். நல்ல ஒரு ஆவிக்குரிய பெற்றோர்களுக்கு அது ஒரு சந்தோஷமான காரியமாக இருக்கவே செய்யாது. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் ஜெபிக்கும் போது, அப்படிப்பட்ட பெரிய அந்தஸ்துல இருக்கிற தன் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறார்கள் என்றால் காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் எல்லாம் இருக்காண்டவரே, என் பிள்ளைகளுக்கான சத்தியத்துல நடக்கலையே அப்படிங்கிற ஒரு கவலை உள்ளத்துல இருந்து கொண்டே இருக்கும். ஆனா பிள்ளைகள் பொருளாதாரத்துல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, பிள்ளைகளை ஒரு மேன்மையான நிலைமையில காண முடியல. ஆனா அப்படிப்பட்ட நிலைமையிலும் சத்தியத்துல நடக்கிறாங்க, உண்மையா இருக்கிறாங்க. தன்னுடைய கஷ்டங்கள் நீங்கிறதுக்காக ஒரு பாவத்தை செய்யல, அநியாயத்தை செய்யல, நேர்மையா நடக்கிறாங்க என்பதை காணும்போது பரலோக தகப்பனும் சந்தோஷப்படுவார், பூலோகத்தில் இருக்கிற பெற்றோர்களும் சந்தோஷப்படுவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்கணும்னா, நம்ம பிள்ளைகள் திடீரென்று அப்படி மாறாது. நம்முடைய பிள்ளைகளை சிறு வயதுல இருந்து வேதம் சொல்லுகிறது, பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய விதத்துல நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். அப்ப சின்ன வயதிலேயே அப்படி நடத்தணும். நடத்தினா மட்டும் போதுமா? அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நம்ம வாழ்ந்து காண்பிக்கணும். நம்முடைய போதனை மற்றும் நம்முடைய மாதிரியான வாழ்க்கை, இவைகளை நம்முடைய பிள்ளைகள் காணும்போது நிச்சயமாகவே சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட அருமையான பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருப்பாங்க. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? இவர்கள் காண்கின்ற வகையிலே, இவர்கள் கேள்விப்படுகின்ற வகையிலே சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற ஒரு சந்தோஷம். அப்படிப்பட்ட சந்தோஷமா பிள்ளைகளும் இருக்கணும். உங்க பிள்ளைகள் அப்படி இருக்கணும்னா இப்பொழுதே உங்க பிள்ளைகளை சின்ன வயதுல இருந்தே நீங்க அப்படி ஜெபித்து
தேவனுக்கு முன்பாக வளருங்க. அதோடு கூட மாத்திரமல்ல, நீங்க வாழ்ந்து காண்பீங்க. God bless. நல்ல ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்களுக்கு உள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் சத்தியத்துல நடக்கிறாங்க, ஏசப்பாவோட பாதையில நடக்கிறாங்க, வசனத்துல நிக்கிறாங்க, வசனத்தையே வாழ்க்கையாய் கொண்டு ஜீவிக்கிறாங்க. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு கர்த்தருடைய வசனமே பாதைக்கு தீபம், கால்களுக்கு வெளிச்சம், இது மட்டும்தான் என்கிற நிலைமையில எங்க பிள்ளைகளை நாங்கள் காண விரும்புகிறோம். அதுதான் இந்த உலகத்துல எங்க பிள்ளைகளை குறித்து நாங்கள் அடைகிற மகிழ்ச்சி. இந்த வார்த்தைகளை கேட்கிற வாசிக்கிற ஒவ்வொருவரும் அவிதமாக வாழ, பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அவிதமாக வளர்க்க, அவர்களுக்கு முன்பாக வாழ்ந்து காண்பிக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன்,